තලපති විජේ අර්ජුනා ඩොක්ටර් අර්ජුනා මේකට පාර්ලිමේන්තුව ඇතුළට ගියාට පස්සේ මූට වරප්පතන මූට පිස්සුවෙන් වගේ කෑ ගහනවා. ரொம்ப கோமா சொல்லியிருக்காரு விஜய்க்கு மட்டுமில்ல பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தான். ஏன்னா என் அண்ணன் விஜயனை இவர் பேசுறதுக்கு இங்க இருக்க சிங்களாக்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. அந்த மஞ்சள் சிலிண்டருக்கு கேக் ஊட்டுறாரு. அது பத்தாதுன்னு வசந்த் சமரசிங்க அமைச்சருக்கும் கேக் பொட்டோல ஊட்டுறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க. කණ්ඩායමතුමා පොඩි කේක් කෑල්ලා. මම අම්බෝ කාපිය. පුළුවන් නම් ගෑස් එකෙන් එන ගින්දර වගේ ලංකාවේ අනිත් මිනිස්සුන්වත් පුච්චලම දාපිය. நாளைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால வரப்போறாங்களா? ஒரு என்ன நடந்துச்சு, ஏன் நீங்க சொன்னீங்க தானே இந்த வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்கணும், ஆனா இன்னும் நடக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வராங்க. இன்னும் போற போக்க பார்த்தா டெல்சான் எனக்கு இப்படி சொல்ற இப்ப பின்னுக்கு வந்துறாங்க. அனுர தோழரை நீங்கள் இப்படி கதைச்சு விட்டீர்களா? சொல்றது முதல் கேளுங்க. அண்ணன் தம்பி உறவுகளை கத்தாவனம் வந்தாய் வேற வந்தன களவு நடக்காதுன்னா ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் என்ன சொல்ற பொட்டியா நடக்குது களவு. எங்களை 1000 சிறைகளிலாவது அடையுங்கள், நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகுவதை தடுக்க உலகில் எவராலும் முடியாது. 2029 எல்லா ரெடி, ஜனாதிபதி தேர்தல் வைக்க மட்டும் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல அரகன். ஒரே பரபரப்பு, உற்சாகம் எல்லாம் கலந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. அங்க தமிழகத்துல ஒரே பரபரப்பு, இங்க நம்ம நாட்டுல ஒரே சலசலப்பு. அங்க பரபரப்பு, இங்க படபடப்பு. இங்க படபடப்பு. இப்ப அரசாங்கத்துக்கு தான் கொஞ்சம் படபடப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப அரசாங்கத்தின் மீது அப்படியே சீறி பாய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஒவ்வொரு நிறைய காரணங்கள், இந்த திரைசேரி சம்பவம், அப்புறமா இந்த மலையகத்துல நாங்க போன வாரம் தான் கதைச்சோம். காவத்தையில ஒரு இடத்துல நீலகாமம் பிரதேசத்துல குண்டர்கள் தாக்குன விஷயம் சம்பந்தமா இப்ப மீண்டும் மஸ்கெலியா பக்கம் அதே மாதிரி இன்னொரு தாக்குதல், அதே மாதிரினா இன்னொரு தோட்டத்துல ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. இது சம்பந்தமா எதிர்கட்சியில் இருக்க பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன், ஜீவன் தொண்டமான், இன்னும் பல பேர் எல்லாரும் பேசி இருந்தாங்க. இது என்ன தொடர்ந்து இப்படி நடக்குது, நிறைய மக்கள் தாக்கப்படுறாங்க. இந்த தாக்குதல் என்ன அடிப்படை, கோஷ்டியா அல்லது உள்ளக முரண்பாடா அல்லது வெளியாக்குற தாக்குதல்? அது நீங்க அவரோட கதைச்சினீங்களா? என்ன அங்க இருக்கக்கூடிய பிரதி அமைச்சரோட கதைகள் அவரும் இப்ப சம்பந்தமா பேசுவார்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு அமர்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமர்வின் போதுதான் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இப்ப அங்க இருக்கவங்க பாதிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் சொல்றாங்க. அதுல எப்படின்னா, டெல்மார் தோட்டம் நுவரலியாவில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, சின்னதுரை கூப்பிட்டு குறவளைய பிடிச்சு அடிச்சாராம். சின்னதுரை தான் சம்பவம் செஞ்சிருக்காரு. அம்மாவை கூப்பிட்டு குறவளைய பிடிச்சு அப்படி அடிச்சிருக்காராம். பாத்துங்க எப்படியா பட்ட செய்தின்னு. அப்ப இந்த சின்னதுரை அந்த கங்காணி நிறவுலுக்கு இருந்தாரு, கூப்பிட்டு குறவளைய பிடிச்சு இப்படி அடிக்க துறை சின்னதுரை. நான் வந்துதான் நிறையில இருந்து வந்துதான் பிடிச்சேன் இப்படி கையெடு. வேலை செஞ்சுக்கிறவர வேற எந்த பிரச்சனையும் இல்ல, வேலை செஞ்சுக்கிறவரை கூப்பிட்டு அடிச்சிருக்காரு. சரி. இல்ல, இதுல சட்டம் ஒழுங்கு ரெண்டு இதுல மிகவும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்ன டெல்சான், எல்லா பக்கத்திலயும் மக்களை இப்ப ஒரு குழப்புறதுக்கான வேலை பலமா நடந்து கொண்டிருக்கு. இது விடயத்துல அனுரகுமார தெளிவா இல்லைன்னு சொன்னால் உங்கள கடவுளும் காப்பாத்தில கஷ்டம். அதான் அனுரகுமாரை விட மலையகம் சார்ந்து இருக்கின்ற அமைச்சர்கள், அங்க சமந்த வித்யாரத்னா இருக்கலாம், எங்கிட்ட பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபா இருக்கலாம், இன்னும் பல பேர். அவங்க எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆகிறது பத்தாத காரணத்தினால இப்படியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல, நீங்க வடிவா பாருங்க, எங்கெங்க அதிக அளவான தமிழ் பேசும் சமூகங்கள்ற வாக்கு விழுந்தது மலையகம் முஸ்லீம் மக்கள். வடகிழக்குல எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை. இப்ப வடகிழக்கு சொல்ல போனால் சுமோட நாடக கம்பெனி அங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. இங்கால முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கால முஸ்லீம் தலைவர்கள், இங்கால மலையக பக்கம் எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை யாரு கிரியேட் பண்றான்னு தெரியாது. இப்ப ஒட்டுமொத்தத்துல அரசாங்கம், இப்ப நான் இதைத்தான் திரும்பவும் சொல்றேன் டெல்சான், கோட்டாபாய ராஜபக்ச பெரும்பான்மை இருக்குன்னு மோட்டை பார்த்து திருந்துதான் என்ன சொல்ற, உடுப்புடவையும் இல்லாம
மாலதீவு வரையும் ஓடினவர். இப்ப மாலதீவு ஜனாதிபதி வந்த வந்துட்டு பின்னர் எங்களுக்கு போயிருக்காரு. சந்தேகம் இருக்கிறதுனா எனக்கு இடத்தை ரெடி பண்ணி வைங்கன்னு அனுர கேட்டாரோ தெரியாது. ஏன்னா நீங்க இல்ல அண்டியன் கம்பன்சி, அதாவது எதிரான இப்போ சொல்ல போனால் ஈகோ சிஸ்டம் இருக்கு தானே. அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ராஜபக்ச ஈகோ சிஸ்டம் வந்து அது ராஜபக்சன் இல்ல, அந்த ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுகளோட தொடர்பான ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு நாளும் ஒர்க் பண்ண விடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த அரசுல 3 பிரச்சனை வந்தது, 3 விசாரணை போய் கொண்டிருக்குது. இப்ப நிலக்கரியா இருக்கலாம் அல்லது இப்ப கண்டெய்னர், நிலக்கரி, திரைசேரி, விசாரணை போய் கொண்டிருக்கு. அது உட்பட இந்த போஸ்ட் ஆபீஸ் தபால்ல இருந்து போன காசு, இப்படி பல விஷயங்கள், காசு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் இவர் நான் நினைக்கிறேன் டில்சான் ஒன்றில் 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து இந்த விடயங்களை அவங்க சரியா ஹேண்டில் பண்றதாக நினைக்க வேணும். அப்படி இல்லைன்னா அவங்களை அதை ஹேண்டில் பண்ண தெரியாம தடுமாறணும். தடுமாறாங்க. அப்படினால இவங்க சரியான லைன்ல போனாலும் இவங்களுக்கு கீழே இருக்கவங்க என்ன லைன்ல போறாங்கிறது ஒரு பாரி சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்ப சொல்லுமே திரைசேரியில நிதி அமைச்சின் செயலாளர் அவரு தவறு பண்ணாரா, இல்ல அவரு கீழே இருக்கவங்க இவருக்கு தெரியாம தவறு பண்ணாங்களா, எல்லாம் குழப்பம். செயலாளர் யார் நியமிச்சது? கோட்டாபாய நிரந்தர நியமன 6 வருஷத்துக்கு அவர் போஸ்டிங்ல கை வைக்கல. சரியா, அவரை ஒரு காலத்துல ரணில் பிரதமராகவும் மைத்திரி ஜனாதிபதியாகவும் இருக்கக்குள்ள இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பு ரணிலால தடுக்கப்பட்டது. கோட்டாபாய நியமிக்கிறார். இப்ப இவங்க சந்தேகம் கொள்ளணும், மத்திய வங்கி ஆளுநர் வந்து சொல்றீங்க யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க? இப்ப தொடர்ந்து வந்து இவங்க கொண்ட சொல்றாங்க அதிகாரிகளை கட்டுப்படுத்தி இல்லாம இருக்கு, அதிகாரிகள் இன்னும் திருந்துறாங்க இல்லைன்னு. ஒரு கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து புதுசா ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு வகுப்பு, அதாவது புதிய கல்வியாண்டுல புதிய வகுப்புக்கு ஒரு புது வகுப்பாசிரியர் வரா, மாணவர்களும் புதுசு. அவ வகுப்பு முடிஞ்சு இன்னொரு புதிய வகுப்புக்கு மாணவர்கள் போக்குல இந்த ஒரு வருஷமா என்னட்டு இருந்த மாணவர்கள் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவங்கள நான் திருத்தி இல்லாம போயிட்டேன்டா, அந்த டீச்சர் தான் பிள்ளை. டீச்சர்கிட்ட வந்து லீடர்ஷிப்பும் இல்ல, அவக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் இல்ல. உங்களுக்கு 2 வருஷம் வரப்போகுது, இன்னும் அதிகாரிகள் பிரச்சனை தூக்கி வெளியில விட்டு போட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆக்களை போட்டு வேலை ரிட்டையர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கேபினட் பேப்பர் ஒன்றை போட்டு ரிட்டையர் ஆஃபீஸரை உள்ளுக்குள்ள எடுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியலாம் பேண்ட் அடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க? இல்ல கேட்கிறேன் டீல்ஸ், நான் கேட்கறதுல உங்களுக்கு பிள்ளை இருந்தா ஒன்றில் டீல்ஸான் ஒரு ஆசிரியர் நிலப்பா, ஒரு ஆசிரியரால மாணவர்கள் ஒரு வருட கல்வியாண்டுல முறையா நெறிப்படுத்த முடியலண்டா அது அந்த ஆசிரியர் பிரச்சனை. இப்ப 2 வருடம் வரப்போது இன்னும் அதிகாரிகள் பிரச்சனைண்டா அதுவும் கூட பிரச்சனை. இப்ப கேபினெட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகத்தின் போது அமைச்சர் நளின் திசாநாயக்க வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாரு, ஷேப் பண்ணுவாரு, அப்படியே பிரச்சனைகள் அப்படி எதனாலும் பண்ண முடியாது. கேள்விகளும் கேட்போம், நல்ல விஷயங்களையும் ஆதரிப்போம், வரவேற்போம். ஆனா இப்ப கேள்விகள் தான் அதிகமா கேட்கக்கூடியதாக இருக்கு. அதான் கேள்வி கேட்கறதுக்கு காரணமே கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இவங்க என்ன உங்களுக்கு தாமதம் அல்லது ஆரம்பி நாடுகள் உங்களை போட்டு வதைக்குதா பின்னால? இல்ல 2 பிரச்சனை இருக்குது. அவங்கள எதிர்கட்சி வந்து இவங்களோட என்ன சொல்ற இவங்களோட பல்ஸ பாத்துட்டாங்க, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு விளங்கிட்டு ஓகே முடிஞ்சு பலவீனத்தை வைத்து அவர்கள் பலமாய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பலமாய் கொண்டிருக்கிறாங்க இல்ல, மக்கள் அதுக்கு இது கொடுக்க. உண்மையா சொல்ல போனால் இவங்க பலமாகினா உண்மை என்ன பிரச்சனை என்றால் அந்த அரசுக்கு எதிராக இந்த மக்கள் அணிதிரள விரும்பலையா? இப்படியான நிலைமை நீடிக்கும் என்றால் மக்கள் ஆமா எல்லாம் உண்டு தானே. மைண்ட இருந்தன, ரணில் இருந்தன, மைத்திரி இருந்த 600 வந்தன, எல்லாம் உண்டு தானே. சுய விருப்பத்துல வீதிக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் 2 விடயத்தை பொறுத்து கொண்டிருக்கிறாங்க. விலைவாசியா இருக்கலாம் அல்லது தங்கள் மீது அதிகரிக்கிற சுமைகளா இருக்கலாம், பொறுத்து கொண்டு கடினமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து ஓகே வாழ்வோம் வருடம். நீங்க என்ன வந்து சரியா ரியாக்ட் பண்ணலண்டா. எங்களோட ஊடறுப்பு நிகழ்ச்சியில கொழும்பு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளர் கலாநிதி அமிர்தலிங்கமாக இருக்கலாம், அதே போன்று கொழும்பு பல்கலைக்கழகத்துல பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கமா இருக்கலாம். இந்த 2 பேரும் ஒரு கருத்தை முன்வைச்சோம் ஊடறுப்புல. என்னன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள அவங்களோட செயற்பாடை முன்னெடுக்கணும். அடுத்தது அரசாங்கம் நியமிச்சுட்டு வந்து போஸ்டர் ஒட்டினவன், மாக்குளைச்சவன், என்ன சொல்ற வண்டியில் தள்ளினவன், சாப்பாடு இருந்தவன் அவனுக்கு போஸ்டிங் கொடுக்க கூடாது, திறமைக்கு போஸ்டிங் கொடுக்கணும். சரியா, அதை செய்ய தவறுனா இந்த அரசாங்கம் வெகு விரைவில் பெற்றும் நெருக்கடியை சந்திக்கும் உண்டு. அரசாங்கம் பொருட்படுத்தி ஒரு மாதத்துல சொன்னோம். இந்த அரசாங்கம் என்னதான் திறமையா செயற்படுகிட்டு போனாலும் சரி, யாராவது ஒரு திறமையான அதிகாரிகள் வருகை தரந்தாலும் வரமாட்டாங்க. இப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, நான் கூட இதுக்கு முன்பதாக பேசியிருந்தோம். ஏன்னா அரசடி சில்வா, எஸ்ஜேபியை சேர்ந்த அரசடி சில்வா அரசாங்கத்துக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நாங்க பேசுறோம். ஆனா அது சம்பந்தமா நிறைய பேர்
சமூக வலைத்தளங்கள்ல எழுத தொடங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசடி செல்வா ஒரு வீடியோ ஒன்று ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருக்காரு. இது அரசாங்கம் சம்பந்தமான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. எப்படின்னா, அரசாங்கத்தில் சேருகின்றார் என்ற செய்தி யாரும் நம்ப வேண்டாம். அதாவது அரசடி செல்வா அரசாங்கத்துல சேர்றதா சொல்லப்படுற செய்தியை யாரும் நம்ப வேண்டாம். என்னுடைய அரசியல் வேறு. சரியை சரி என்பேன், பிழையை பிழை என்பேன். அரசுக்கு என்னை தேவைப்படுவது என்பது எனக்கு பெருமையா தான் இருக்கான். இப்ப அரசாங்கத்துக்கு அரசடி செல்வா மாதிரி ஒருத்தர் தேவை. அவங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களுக்கு அரசடி செல்வா மாதிரி ஒருத்தர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்கலாம், நல்ல தீர்மானங்கள் எடுக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் செக்யூரா இருக்கும்னால இவங்க எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஐஸ் போலைகள் போடப்பட்டுச்சு அரசடி செல்வாவை நோக்கி. ஆனா அவர் எனக்கு கிளியரா சொல்லிட்டாரு, நான் எனக்கு வாக்களிச்ச மக்களை நான் ஏமாத்த மாட்டேன். அவங்க அவங்களுக்கு ஒரு எனக்கு வாக்களிய பல காரணங்கள் இருக்கும். நான் எதிர்கட்சியில் இருக்கிறனால தான் அவங்க எனக்கு வாக்களிச்சாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் மோசம் செய்ய மாட்டேன். அதனால நான் அரசாங்கத்தோட இணையத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்னிடம் இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது எனக்கு சந்தோஷம் தான் இருக்கு, நல்ல பெருமையா இருக்கு. இல்ல நோட் த பாயிண்டா, அரசாங்கத்தோட இணைய மாட்டுதான் சொன்னவர். அரசாங்கத்தோட இணையிற வேற அமைச்சுக்கள் திணைக்களம் அரச நியமனம். இப்ப ஹர்ஷ இலங்கையில இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான பொறுப்பு. அது இப்ப இவர் அரசோட இணைய மாட்டார். இப்ப அரசோட ஒரு தரம் இணைய மாட்டாங்க. இது ஒரு ஆபத்தான நிலை அண்டில்சன். இது நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்க இப்ப எங்களுக்கு பல விடயங்கள் எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற அலைஞ்சால ஈரான், அமெரிக்கா, மற்றது தமிழகம், அங்க ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு பிரச்சனையும் பெருசா தெரியல. இவங்கள மேல கேலஸா இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அதுல நிலப்பாடு புரியல ஒழுங்கா. இப்ப ஏற்கனவே மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டர்களோட விலை 6000 தாண்டிடுச்சு. இப்ப நீல நிற இது 5000க்குள்ள இருக்கு. இது 6000 தாண்டி போனனால இன்னைக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, மஞ்சள் கேஸ் சிலிண்டர் போட்டோ பிரிண்ட் எடுத்துட்டு அந்த மஞ்சள் சிலிண்டருக்கு கேக் ஓட்டுறாரு. அது பத்தாது, வசந்த் சமரசிங்க அமைச்சருக்கும் கேக் போட்டோவில் ஊட்டுறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க, இந்த சாப்பிடுங்க. என்ன சொல்றாரு, அமைச்சரின் புகைப்படத்தில் கேக் விட்டுட்டு மஞ்சள் கேஸ் விலை விண்ணை முட்டுகிறது அப்படின்னு சொல்றாப்புல. பாருங்க, அந்த மஞ்சள் கேஸ் இந்த விலைக்கு உயர்த்தி வச்சிருக்கானுங்க தானே. இதனால இந்த பேக்கரி உற்பத்திகளுக்கு எல்லாம் விலை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படியே போன நாங்க என்ன செய்வோம், இது பெரிய ஒரு அடி. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க தானே, இதை உயர்த்த மாட்டோம், விலை குறைப்போம், சுமையை சுமத்த மாட்டோம். இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த நபர் என்ன செய்யறாரு, போட்டோக்களுக்கு கேக் விட்டுக்கிட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்காரு. මේ ජයසමරන්නේ වෙල් නැමතුමනි බොහොම ස්තුතියි ඔබතුමාට. මේ ජනතාවට 3/2 කරන් බිල අඩු කරනවා කියලා, ගෑස් ඔක්කොම අඩු කරනවා කියලා මෙවට ඔන්න කණ්ඩ ඇමතුමා පොඩි කේක් කෑල්ලා. හරි, ඇමතුමාට කැව්වා. ඊට පස්සේ අපි කවනවා මේ කහ පාට ගෑස් එකට. මම අම්බෝ කාපිය පුළුවන් නම් ගෑස් එකෙන් එන ගින්දර වගේ ලංකාවේ අනිත් මිනිස්සුන්වත් පුච්චලම දාපිය. හරිද? ඒක හන්ද අපි කියනවා මේ අත්තරෝමතික මේ ක්‍රියාපටිපාටි නිසා රටේ ආපනශාලා කර්මාන්තයට දැඩි ප්‍රහාරයක් කෙල්ලෙලා තිනවා. ඒ වගේම ගෘහණියට, කාන්තාවට, අම්මට, සහෝදරියට, කුස්සියේ ඉන්න ජනතාවට, කාන්තාවන්ට දැඩි අගතියට පත් වෙලා තිනවා. ඒක හන්ද අපි ලාෆ් ගෑස් මිල වැඩිම සම්බන්ධයෙන්, කහපාට ගෑස් එකේ මිල වැඩිම සම්බන්ධයෙන් කහපාට ගෑස් පාරිභෝගිකයින්ට පමණක් මිල ඉහළ දාන්න කියලා අපි කියනවා. මොකද හේතුව තමයි නිල් පාට ගෑස් එක වැඩි වුණේ, කහපාට ගෑස් එක වැඩි වුණා. அதே மாதிரினா 9ஆம் தேதி மே 9 நாளே தெரியும். மே 9னா ஞாபகத்துக்கு வர விஷயம் கோட்டாபய ராஜபக்சவ ஆட்சியிலிருந்து விரட்டணும்னு காலி முகத்திடல்ல ஒன்று திரண்ட அந்த போராட்டக்காரர்களை அதிரடியாக அடக்கிய, அந்த இடத்துல அடித்து விரட்டிய ராஜபக்ஷ குண்டர்கள் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குன மே 9. எனக்கு நீங்க சொல்ற தவண்டு போனார் நாம மாதிரி காந்தகம ஐயோ இஸ்பித்தாளை தாண்டகோ, இஸ்பித்தாளைக்கு கூட்டு போங்களேண்டா. ஐயோ இல்ல ஐயோ எரியுது எல்லா பக்கம். அங்கள் தவண்டார் ஒரு தவளை பாத்தனீங்களா? ஐயோ தவடு கடைசியில காதல பூவை குத்தி விட்டுறானுங்க. வேற வகையில தள்ளி ஒரே சம்பவம் ஆகி போச்சு. நாங்க மே 9 இன்னும் சுவாரஸ்யமா அந்த நாட்களை பத்தி பேசலாம். ஏன்னா அந்த களத்துல இருந்து பல சம்பவங்களை கண்ணால பார்த்த ஒருத்தர்னா, முதலாவது அடி எனக்கும் விழுந்துச்சு. ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் யாருன்னு தெரியாது, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, சம்பந்தமே இல்லாம ரெக்கார்ட் பண்ணிக்கிறது என்னையும் போட்டு அடிச்சு என் போனையும் உடைச்சு போட்டானுங்க. ஏய் பாத்துக்கிறத என் போனுக்கு ஏதாச்சும் மூஞ்சி. ஆனா என்ன ரெக்கார்ட் இருக்கு,
வீடியோல ஒன்றில் இருக்கு, அந்த ஃபேஸ் சரியா கிளியர் இல்ல. டெல்சான் அந்த டைம்ல ஒன்றில் நான் முன்னாடி போன் பண்ணியிருக்கணும் எப்படி ஓகே ஓ, சேஃபா நீங்க கால் பண்ணி இருக்கிறீங்களான்னு. கால் பண்ணி காய்ச்சிங்க அந்த டைம். அப்ப கால் பண்ணி நீங்க சொன்ன ஓமண்ணா சேஃபா இருக்கிறவன் உங்களோட ஓ, போன் அதோட கட் ஆயிட்டு. அதோட கட்டாயம் நிறைய சம்பவங்கள் அப்பா மறக்க முடியாது. நான் வாழ்க்கையில ஒரு கலவரம், இவ்வளவு பெரிய மெஸ்ஸி பிளாட்ல ஒரு கலவரம் நடக்குதுன்னா அது உள்ளுக்கு இருந்துகிட்டு அந்த ஐயோ மறக்க முடியாது. அதெல்லாம் நாங்க மே 9 கதைப்போம். ஆனா இப்ப மே 9 சம்பந்தமான நிறைய கேசஸ்கள் இருக்கு தானே, வழக்குகள் இருக்கு ரைட்டா. ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டவங்க, அதே மாதிரி இப்ப இவங்கள வந்து தாக்குனவங்க எல்லாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவங்க எல்லாம் வந்து சுதந்திரமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சிஐடி முன்னுக்கு நாமல் ராஜபக்சையும் சிராந்தி ராஜபக்சையும் வந்தப்ப அவனுக்கு ஆதரவா அந்த கூட்டமே வந்து இறங்குனுச்சு. அப்ப அவங்களும் என்ன சுதந்திரம் சுத்தி இருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன சொன்னுச்சுன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோட மே 9 கலவரத்தை உண்டு பண்ணியவர்கள், அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கியவர்கள், ஆர்ப்பாட்டத்தோடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் நாங்க நீக்குவோம், அவங்களுக்கு ஒரு முடிவை பெற்று கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு நடக்காதனால அப்ப இருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொஞ்சம் பேர் கோச்சுக்கிட்டாங்க. என்ன செய்ய போறாங்க, மே 9க்கு முதல், அதாவது நாளைய தினம் 2 மணிக்கு, எனக்கு தகவலின்படி பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால வரப்போறாங்களா. ஒரு என்ன நடந்துச்சு, ஏன் நீங்க சொன்னீங்க தானே இந்த வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணிருவோம், ஆனா இன்னும் நடக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வராங்க. என்ன போற போக்க பார்த்தா டெல்சான் எனக்கு இப்படி சொல்ற இப்ப பின்னுக்கு வந்துறாங்க. அனுர தோழரை நீங்கள் இப்படி கதைச்சு விட்டீர்களா? அடே சொல்றது முதல் கேளுங்க. அண்ணன் தம்பி உறவுகளை முதல்ல வந்து நீங்க உண்மையில இப்ப அவரை வந்து முதல் கொஞ்சம் ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வாங்க. ஒன்றுமே தெரியாம அவர் வந்து என்ன சொல்ற இப்ப பேசினா மட்டும் போதாது. பேச்சுக்கள் நல்லா இருக்கு. கத்தாவனம் வந்தாய் வேட வந்தன வேட வந்தன கதை கேட்கறதுக்கு அழகா இருக்குது. வேலை இல்லாம கதை என்ன பிரயோசனம்? ஊர்ல இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் அதை தவிர்க்கிறேன். இதுல அனுராவோட நலன் கருதி அரகல போராட்டக்காரர்கள்ற நிலைமை அவங்களோட விடயமா இருக்கலாம். அடுத்து எல்லா விடயமும் தான் டெல்சான், ஒன்றுமே முன்னேற்றம் இல்லை. அப்படியே அந்த என்ன சொல்ற, அந்த வண்டி ஓடாம என்ன நிக்குது, வண்டி ஸ்லோ தான். பாப்போம் நீ என்ன நடக்குமோ. அந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. களவு நடக்காதுன்னா ஒவ்வொரு சீசனுக்கு சீசன் என்ன சொல்ற பொட்டி பொட்டியா நடக்குது களவு. இல்ல யோசிச்சு பாருங்க, களவு நடக்காதுன்னு சொன்னது, ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு என்ன சொல்ற அந்த களவும் வந்து பக்காவா திட்டமிட்டேன் நடக்குது. அப்படின்னா இவங்க கண்ணை மூடிட்டு செய்யறாங்களா இல்ல இவங்க கண்ணை திறந்து வச்சுட்டு செய்யறாங்களா அதுவும் தெரிய மாட்டேங்குது. இவங்கள் தங்களை வடிவா சுய பரிசோதனை செய்து கொள்ள வேணும். அப்படி இவங்க செய்து கொள்ள தவறினால், இப்ப நான் நினைக்கிறேன் இந்த இவருக்கு எதிரான சக்திகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து வேற லெவல்ல வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அதிகாரி மாதிரிட்ட என்ன பிரச்சனை டெல்சான், எதிர்கட்சிகள் எப்படி பலமாகுதுன்றது ஓரளவு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டா அந்த எதிர்கட்சிகள் சொல்லும், நான் வந்தா நீதான் இதுல செக்ரட்டரி, நான் சொல்றதெல்லாம் செய், இதுல செக்ரட்டரின்றா முக்கியமான அமைச்சுக்கள்ற செயலாளர்மாரோட ஒரு பெரும் சந்தேகம் இருக்குது. அவங்க சில நாட்டு தூதரகங்களும் சந்திச்சிருக்கு. சில முக்கிய அமைச்சுக்கள்ற செயலாளர்களை ஒரு நாட்டுற தூதுவர் மற்ற அரசியல் பிரிவுக்கு புறவப்பானால் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதான 5 நட்சத்திர ஹோட்டல்ல சந்திச்சிருக்காங்க. எங்கேயோ வேலை நடக்க போகுது. சரி யாரு கோத்தாவுக்கு 9 இவருக்கு 19 வரியாது. இல்ல நல்லது நடக்கணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அனுரகுமார எதிர்பார்ப்பு என்ன, நல்லது நடக்கணும், நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். கடந்த காலத்துல என்ன சொல்லப்பட்டது, வாக்குறுதி நிறைவேற்றுறதுல சிக்கல் இருக்கு என்ன சொன்னா பெரும்பான்மை இல்ல, அப்படி 1008 பிரச்சனை சொல்லப்படும். இப்ப எல்லாமே இருக்குது தானே கையில. அரசியல் அமைப்பு சம்பந்தமா சரி, பிடிஏ சரி, இதெல்லாம் அப்படியே இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. 2 வருஷம் 3 வருஷமா மாறப்போகுது. அப்புறம் அங்க நாட்கள் இன்னும் 2 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த 2 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்ய போறாங்க சொல்ற அளவுக்கு இன்னும் பெரிய ஒரு மாற்றங்கள் நாங்க பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு தான் ஆசையா இருக்கும், ஆவலா இருக்கும். மக்களும் அந்த ஆணையை கொடுத்திருக்காங்க. ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கே 2-3 வருஷம், 1 வருஷம் பார்க்கலாம், 2 வருஷம் கொஞ்சம், 3வது வருஷம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதனால இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் தங்களை இலங்கையில ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுகளோட தொடர்பான எதிர்கட்சி பலமாயிட்டு அவங்களுக்கு விளங்கிட்டு இவங்களோட தூரம் விளங்கிட்டு இவங்க எவ்வளவு தூரம் பயணிப்பாங்கன்றத ஐடென்டி பண்ணிட்டாங்க. இனி அவங்களோட விளையாட்டு தான் நாட்டுல. இனி பாருங்களேன் நீங்க, இனி பழையபடி நண்டு சண்டுகள் எல்லாம் ரோட்ல இறங்கி விளையாட்டு தான் இவற்றை. ஏன்னா இலங்கை போன்ற நாட்டை வந்து அந்த என்ன சொல்ற ஒரு சட்டம் ஒழுங்க நேர்த்தியா இருக்கிறதுக்கு இலங்கைக்குள்ள இருக்கிற எதிர்கட்சியும் விரும்பாது, இலங்கைக்கு வெளியில இருக்கிற சக்திகளும் விரும்பாது. இலங்கை இப்பவும் வந்து ஒரு கலவர பூமியாகவும் என்ன சொல்ற அந்த அதுக்குள்ள இருக்கிற மக்கள் ஒரு பீஸ்ஃபுல் இல்லாமலும் எந்நேரம் வந்து ஒரு பதட்டத்தோட இருக்கிறது தான்
எதிர்க்கட்சிகளும் விரும்பும், அயல் நாடுகளும் விரும்பும். அதான் இப்ப நடக்குது. இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு SLPPல இப்ப வாரப்படாங்க அந்த எதிர்க்கட்சிகள் இப்படி தலைமறைவாகாம இப்ப தலையை காட்டிக்கிட்டு முன்னுக்கு வந்து என்ன மாதிரி பேசுறாங்கன்னு பாருங்க. எங்களை 1000 சிறைகளிலாவது அடையுங்கள், நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகுவதை தடுக்க உலகில் எவராலும் முடியாது, 2029ல எல்லா ரெடி, ஜனாதிபதி தேர்தல் வைக்க மட்டும் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. SLPPயை சேர்ந்த இந்திக்கா அனுருத். அவங்க ஒரு விடயத்துல குறியா இருக்கிறாங்க டெல்சான். அவங்களோட அண்மை கால பேச்சை பாத்தீங்கன்னா SLPPல இருந்து காய்க்கிற முழு பேரும் ஒரு வசனமாவது நாமல் தான் ஜனாதிபதி முடிக்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒர்க் பண்ண தொடங்கிட்டாங்க. இவங்க இங்க இது செய்யக்குள்ள நாமல் வந்து என்ன சொல்லும், அனுரவின் ஊழல்களை பிடித்து அனுரவை சிறையில் அடைப்பேன் நாமல் பிரச்சாரம் செய்ய போகுது. ஒருவேளை மக்கள் மத்தியில ரீச் ஆகும். என்னென்றால் இவங்க கள்ளன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, ஆனா அவங்க ஒன்றும் பிடிக்கல, ஒன்றும் செய்யல. அப்ப அனுர ஏதோ பிரச்சனை செய்திருக்கிறார், ரெண்டு அவனுக்கு போட்டாரு என்ன கேட்கறது மாறி யோசிங்களா டெல்சா நீங்க ஒரு நேரம். இன்னொருத்தர் சொல்றாரு இப்ப 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச மீது கை வச்சா கொழுமை முடக்கி பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும், போராட்டத்தை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்ப நேற்று முந்தின நாள் அந்த பின்னூட்டத்துல எங்கட நேர்கள் எழுதின மாதிரி தான் அரசாங்கத்துல செயற்பாடு முதல்ல நம்பல. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு காலவாசம் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். இப்போது பார்த்த அளவுல சொல்லப்போ இந்த அரசாங்கத்துல எதுலையும் நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் என்ன சொல்ற இப்ப கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்றத்துல தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி, சிங்கள தின போட்டி, பேச்சு போட்டி போற மாதிரி எல்லாரும் பள்ளிக்கிட்டு வெள்ள சோட்டோ எடுத்து போய் அங்க அல்லது அனுராகுமார வந்து அவர் தான் இந்த என்ன சொல்ற பேச்சு போட்டி ஜட்ஜ் பண்ண வர மாதிரி வந்து எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட இது என்ன சொல்றது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு அரசாங்கமா தான் முடிய போகுது. அதான் திஸ்ஸ குட்டியாராச்சி இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எப்படின்னா, இரவில் தூங்க பயமாக இருக்கிறது, காலையில் எழுந்திருக்க பயமாக இருக்கிறது, இரண்டுக்கும் இடையில என்ன நடந்திருக்கும்னே தெரியாது, ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படிங்கிற பயத்திலே தான் திஸ்ஸ குட்டியாராச்செல்லாம் வாழ்றாராம். ஏனப்பா நீ தூங்க முழிச்சிட்டு அவரானா நேத்து ஒரு லெட்டர் ஒன்று காணக்கூடியதாக இருந்துச்சு. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. ஆனா தமிழகத்துல என்ன ஒரே பரபரப்பா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப ஆளுநர் இன்னமும் விஜய்க்கு அழைப்பு விடுக்காம இருக்காரு. நான் நினைக்கிறேன் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க விஜயை இந்த இடத்திலும் கூட ஒரு அக்கினி பிரவேசம் விஜய்க்கு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர், அவர் ஆளுநர் என்று கூறினாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அரச முகவராகத்தான் அங்கு இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக அரசும் இறுதி வரையும் விஜயினுடைய அரசியலை முழுமையாக முடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அது கரூராக இருக்கலாம், அதன் பின்னர் வந்து ஜனநாயக திரைப்படமாக இருக்கலாம், அல்லது அவர் மீதான அவதூறாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரமாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் முயற்சி செய்து எல்லாம் தோல்வியடைந்த நிலையில் இப்போது திமுக வசம் இறுதியாக ஒரு ஆயுதம் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை திமுக பயன்படுத்துவதனை அறிந்ததனால்தான் ஒருவேளை இப்போது இந்த தரப்பு, அதாவது ஆளுநர் தரப்பு இந்த விடயத்திலே ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஆளுநர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு தமிழகத்துல எங்களுக்கு பார்க்கிற செய்தி கேட்கிற செய்தி எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஒரு இழுப்புறை நிலை, என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறதே ஒரு டவுட்டா இருக்கு. நான் நேற்று தான் இந்த பிரச்சனை. நேற்று முன்தினம் சொன்னா ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார். என்ன காரணம் என்றால் இப்ப கிட்டத்தட்ட வந்து மதச்சார்போட இருக்க போறாரா இல்லையான்றது விஜய்க்கு ஒரு கேள்வியா இருந்தது. அதுக்கான காங்கிரஸை வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி காங்கிரஸ் நல்லது தூயது எங்களை அழிச்சதுல மாற்றம் இல்லை, எங்களை இது அவங்களோட அரசியலை காய்க்கிறாங்க. அப்ப தமிழகத்துல வந்து காங்கிரஸ் இங்க போன உடனே அது மதச்சார்பற்ற கூட்டணின்னு போயிட்டு விஜயிற கூட்டணி. நான் முந்தினாள் சொன்னான் ஆளுநர் தயக்கம் இருக்குது. நோமலா வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் தமிழகத்துல வந்து எந்த மாநிலத்திலேயாவது பெரும்பான்மை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அழைச்சிட்டு அவங்க தங்களோட இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம், தங்களோட பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம், நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து சட்டசபை அசம்பிளிலாம் நிரூபிக்கணும். அப்ப ஆளுநர் தன்னிட்ட பெரும்பான்மையை கொண்டு வான்னு கேட்கறது வந்து புரோட்டோகால் இல்லை, அது கேட்க இயலாது. இது வந்து எங்கட இன்றைய ஊடகப்புல வந்து மூத்த சட்டத்தரணி ஜான் வந்து சொன்னவர் என்று சொன்னால் இது அமைச்சரவே இல்லை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார் தானே. இப்ப அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப இன்னும் அவரும் சண்டியன், அவரும் தெரிச்சண்டியன். இப்ப அவரோட பிரச்சனை என்றால் இவர் வந்து ஏடிஎம்கே கேட்டிருந்தா சரி எடப்பாடியை,
எடப்பாடியின் சந்திப்பு அதுக்கிடையில நேற்று வந்து ஏடிஎம்கே டிஎம்கேயும் அலையன்ஸ் என்று சொல்லி ஒரு நியூஸ் ஆமா, வந்தது. அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, அது நடக்காது. அதுக்கு வந்து உண்மையில இந்த இடத்துல என்ன திமுக நேற்று திமுக எம்பியா இருக்கக்கூடிய ஒருவர் வந்து உடனே எக்ஸலத்துல ஓட்டார். அப்படி ஒன்றும் இல்லை அந்த ஒரு செயற்பாடு. ஆனால் நேற்று வரைக்கும் அதை ட்ரெயின் பண்ணவங்க யாரு? ஏடிஎம்கேயும் பிஜேபியும். ரைட் ரைட் ரைட். ஆனா அதுல ஒரு ஆர்வம் திமுக மாப்பிள்ளைக்கு இருந்தா சொல்லப்படுது. ம். திமுக குடும்பத்துல இருக்கிற மாப்பிள்ளைக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்தா. ஆர்வம் இருந்திருக்கு. என்னடா இப்ப திமுகவும் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியா வந்து பெரிய அவங்கள்ட்ட பெரிய பிசினஸ்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுகளை காப்பாத்துறேன்னா அரசு வேணும். ஆமா. இப்படி இருக்கிற வந்து ஆளுநர் இன்றைக்கு வந்து இழுத்தடிப்பாரு. இப்ப உண்மையாது கிட்டத்தட்ட 97ஆம் ஆண்டு 9 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுல கிளியர் கட்டா சொல்லியிருக்கு ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இல்லை. அதை அசம்பிளியில அவங்க வந்து ப்ரூவ் பண்ணவனா ஆளுநர் வந்து பதவியேற்ப செய்ய வேணும். இப்ப ஆளுநருக்கு வந்து சொந்த மூளை இல்ல தானே. இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற அவர் ஆளுநர் கை பொம்மை அப்ப. பொம்மைதான். என்ன சொல்ற பையன் குடியரசுத் தலைவர் பிரதிநிதி என்றுவாங்க. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு பியோன் வேலை செய்யற அமித்ஷாக்கு மோடிக்கும் விளங்குதான். ம், ம். அதான் இப்ப விஜய் பதவி இப்ப 2 விஷயம். விஜய் முதலமைச்சர் ஆகினாலும் விஜய்க்கு தான் நன்மை. முதலமைச்சர் ஆகாம குழம்புனாலும் விஜய்க்கு தான் நன்மை. ம், ம். இப்ப 3 விடயம் இருக்கு டிசான். கரூர் சம்பவமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயகம் படமா இருக்கலாம். தொடர்ச்சியா வந்து விஜய் அமத்த தான் விஜய் பெருசா வளர்ந்தது. ஆமா. விஜய் விஜயில போக்குல விட்டு இருந்தால் விஜய் ஒரு ஒரு நோமலா விஜயில வாக்குலயே விடுற அடிக்க அந்த பந்து எழும்பி கொண்டே இருக்குது. இதான் தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து அந்த மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இப்ப நாளைக்கு தான் துரும்பு சீட்டு இருக்கு. பிரதான சின்ன 3 கட்சிகள். சிபிஏ கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. விசிகே இருக்குது. இவங்க 3 பேரும் சேர்ந்தாலே 6 சீட் வரும். சாதாரண பெரும்பான்மை கிடைக்கணும் தான் எதிர்பார்க்கப்படுது. பாப்போம் அதுக்கு போறோம் நடக்க போகுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க. அதுல இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஜய கட்சியும் பிஜேபி கிட்ட நாங்க ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கேட்கவும் மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு விடயத்துல தெளிவா இருக்கு. அரசியலுக்கு அப்பால் மதச்சார்பற்ற ஒரு நாடுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. எங்களுக்கு மத விவகாரம் வேணாம், மதங்கள் வேணாம். இவங்களை பிஜேபியை விட்டா தமிழ்நாட்டுல என்ன சொல்ற அந்த கிட்டத்தட்ட ஒரு அயோத்தி மாதிரி ஆக்கிடுவாங்க. இவங்களோட செயற்பாடாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதுல தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இந்த விடயத்துல வந்து அவங்கள பாராட்ட வேணும். கிட்டத்தட்ட இப்ப வந்து எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இருக்கிறார் வந்து நாங்க திறம்பட எதிர்கட்சியை செயற்பட போறோம் அவர் அறிவிப்பு ஒளியா இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட இல்ல. நான் இவர் எப்படியும் ஆட்சி அமைக்க 6 மாதங்கள் கால அவகாசம் கொடுங்கன்ற மாதிரி ஸ்டாலின் இருக்குது. இதுல என்னடா உண்மையா ஸ்டாலின் இதுல எங்க பிளவுறாருன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் கடந்த காலத்தில இருந்திருக்கும்டா அவரோட கட்சி இன்றைக்கும் ஓரளவு பேசப்பட்டிருக்கு. உதயச்சந்திரன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் அங்க நிர்வாகமே செய்கிறது. அவரோட வீட்டை என்ன மரக்கறி போகணும்னு உதயச்சந்திரன் தான் தீர்மானிப்பார். ஸ்டாலினுக்கு விரும்புன சாப்பிட இல்லாது. இப்பதான் ஓரளவுக்கு விழிச்சு கொண்டு ஓஹோ எல்லாம் மோசமாயிட்டு நிலைமை, வெள்ளம் தலைக்கு மேல வந்தா நமக்கு தலையும் தப்பாது. இப்பதான் ஓரளவுக்கு உஷாராயிருக்கு. இப்பதான் இந்த என்ன சொல்ல அவரா கதைக்கிறார். இவ்வளவு நாளும் அதிகாரி மாதிரி தான் கதைச்சது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளுக்கு 6 நாளும் மதிப்பு கொடுக்க வேணும். அது 2வது பிரச்சனை. விஜய் பதவி ஏற்றான பதவி ஏற்காட்டி என்ன அது அவங்களோட பிரச்சனை. ஆனா ஏற்றாளன் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏற்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து ஒரு தேவையில்லாத வேலையில ஆளுநர் முட்டுப்பட்டு போனேன். ஆனா இப்ப இலங்கையில இருக்கிறதான் ஒருத்தர் பத்திரம் உள்ள சீலரத்ன தேரர் அவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு, விஜய் நீங்க வந்து தமிழகத்துக்கு தான் முதலமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பிரதமர் இல்லை, அதனால இலங்கை விஷயத்தை தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டா சிங்கள தமிழ் முஸ்லீம் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தகுந்த பாடத்தை போட்டுவோம்னு ரொம்ப கோமா சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மட்டுமில்ல பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கொடுத்தா. ஏன்னா என் அண்ணன் விஜயன்னு இவர் பேசுறதுக்கு இங்க இருக்க சிங்களாக்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. தளபதி விஜய் අර්ජුනා ඩොක්ටර් අර්ජුනා මේකට පාර්ලිමේන්තුව ඇතුළට ගියාට පස්සේ මූට වරප්පදන මූට පිස්සුවෙන් වගේ කෑ ගහනවා. මේ පිස්සු යකා මොකද කරන්නේ? තලපති විජේක පැත්තට හේතු වෙලා කතා බහ කරනවා. තලපති විජේ අර්ජුනා කෑ ගැහුවට කමන්නේ. මිනිහා පිස්සන් කුටින් ඇවිල්ලා දමන්න කෑගෝ ගන්නවා. මතක තියාගන්න. ඒ සියල්ලම කතා කරන්නේ පාර්ලිමේන්තුවේ වරප්පෙසාද ඇතුළේ එළිය කතා කරොත් එහෙම මූට පාරේ යන්නත් බැරි වෙනවා. கச்சதீவு விவகாரம் என்ற டெல்சான் அது வந்து 2 நாட்டுக்கும் இடையில இடம்பெற்ற ஒப்பந்தம். அது இலங்கை வழங்கப்பட்டாச்சு. அது இலங்கைக்கு வழங்கப்படுறது மீளப்படுறதுன்னு சொன்னால் அது என்ன உங்களுக்கு உறுதி வளவெழுதி போட்டு வாங்குற மாதிரி. அது சாத்தி
மீடியா முன்னுக்கு வந்து விஜயில் யாரு வந்தாலும் சாத்தியப்படாது. மீனவர் பிரச்சனையை வந்து கதைக்கு பேசி தீர்க்கலாம். ஆமா. இதுக்கு விஜய் வந்தால் கச்சதீவு கிடைச்சிடும் அல்லது கொடுக்கணும் மண்டலம் அதெல்லாம் அது வந்து 2 நாட்டுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அது இலங்கை உத்தியோகபூர்வமா வழங்கப்பட்டாச்சு. இனி அதுல வேணுமென்று சொன்னால் என்ன நெருக்கடிகளை தீர்க்கலாம், மீனவர் பிரச்சனையை கதைக்கலாம், அதுகளை கதைக்கலாம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதெல்லாம் கதைச்சுக்கிறேன். சீலைக்கும் முழங்கள்லாம் அவருக்கு வந்த 2வது முழங்கல். ஓகே டீல் சார், இதான் சம்பவம். Yes. அனுரகுமார உஷாரா இருக்கலன்னு சொன்னால் தண்ட நிலைமை மிக மிக ஆபத்து. நினைக்கிறேன் இதை கொஞ்சம் சூடுபடுத்துறதுக்காக விரைவில் ஒரு பெரிய கைது 12ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதிக்கு அப்புறம் இல்ல. ஏதாச்சும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சின்ன ஆக்ஷன் ஒன்று காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் டீல் சார், விளையாட்டு செய்தியெல்லாம் விட்டு தூக்கிறீங்க முதல் செய்தா வந்து சொல்லுங்க. சும்மா ஒரே நான் அப்படின்னு தாரே. ரைட், ஓகே, நன்றி, வணக்கம், பாய், நாளைக்கு சந்திப்போம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.